அந்த கடையை நீங்கள் தயவு செஞ்சு இழுத்து மூடுங்க சார். ஏங்க நடவடிக்கை எடுக்காத இருக்கிறீங்க இவ்வளோ நேரம்? இவங்க மூட சொல்கிற இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தோம். இந்த இஷ்யூ பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ட்ரிப்ளிகேன் ஹை ரோட்டில் இருக்க பிலால் ஹோட்டலில் ஒரு போன சண்டே சாப்பிட்ட ஒரு 20 பேர் ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. சிடிஹெச் ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரைவேட் மருத்துவமனையிலையும் அட்மிட் ஆகிருக்கிறதுக்காக எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்கள் சாப்பிட்ட அந்த நைட்டு சாப்பாடோட டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. எங்களுக்கு பிரச்சனை பெருசாக எதுவும் வரல. ஆனால் அதுக்கு அடுத்த வாரம், அதாவது லாஸ்ட்டு சண்டே சாப்பிட்ட 20 பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு. காட்ஸ் கிரேஸ். நாங்கள் சாப்பிட்ட அன்றைக்கி எந்த பிரச்சனை இல்லைனாலும் நாங்கள் சாப்பிட்டதை வீடியோ எடுத்தோம். கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராமல் இருந்தால் இந்த வீடியோவை, இந்த ஹோட்டல் சூப்பராகவே இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியே இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருப்போம். அகெயின் காட்ஸ் கிரேஸ். எங்களுக்கு அதை எடிட் பண்ண டைமும் கிடைக்கல. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோ நிறைய இடத்துக்கு நாங்கள் போனனால நாங்கள் இந்த வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணல. இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ், நிறைய பேர் நிறைய ஹோட்டலை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருப்போம். ஏன்னா நாங்கள் சாப்பிட்ட அன்றைக்கி அது நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் பொதுமக்களான நீங்கள் இந்த மாதிரி நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டை புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அன்டைமில் போகாமல், அதிகமாக சாப்பிடாம, அளவாக கரெக்டான டைமில் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோட ரீசனும் அதுதான். நீங்கள் எங்கே சாப்பிட்டாலும் சரி, சேஃபாக சாப்பிடுங்க. அடிக்கடி வெளியே சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி டேக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.